ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டூ மை சேனல் யூ அண்ட் ஐ எஜுகேஷன். இன்னைக்கு வந்து த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் ஜூலை 9, 2026 Thursday நியூஸை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். சென்னை எடிஷனை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி நான் என்னோட நியூஸ் பேப்பர் அனாலிசிஸை வந்து எப்படி பண்ணணும்னு அப்படின்னு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சீரீஸில் வந்து இனிமேல் நியூஸ் பேப்பர் டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட்டை கொடுக்குறேன். ஸோ வாங்க இன்னைக்கான நியூஸ்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு த ஹிந்துவில் வந்து ஆல்மோஸ்ட் நான் ரொம்ப கம்மியாக தான் ஆர்டிகல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்லோவாக வந்து அப்படியே இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி சில ஆர்டிகல்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த வகையில் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த டெக்ஸ்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் எடிஷனில் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. பட் ஆன்லைன் எடிஷனில் கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இந்த நியூஸை வந்து டீட்டெயிலாக வந்து நியூஸ் பேப்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன இருக்குது அப்படின்னா, வாட் இஸ் த ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து பாலிட்டியில் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ரைட் டு ப்ரைவசி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ எந்த ஆர்டிக்கலில் வருது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டு? 21. ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா வந்து ஒருவேளை நமக்கு நமக்கு சில உரிமைகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த உரிமை வந்து ஒருவேளை மீறப்படுது அப்படின்னா, நான் சுப்ரீம் கோர்ட்ல வந்து அப்பீல் பண்ணலாம். ஓகேங்களா? இது இங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்லாமே வந்து அப்சல்யூட் ரைட்டா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து அப்சல்யூட் ரைட்டா அப்படின்னா கிடையாது. ஸோ அப்சல்யூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எந்த ரைட் வயலேட் ஆனாலும் நான் போய் சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ் போட முடியாது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, சில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்னா, இது வந்து கவர்மெண்ட் அதாவது எனக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. ஆனா வந்து என்ன அப்படின்னா, அந்த ரைட்டுக்கு வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ரைட் வந்து என்ன பண்ணக்கூடாது? பப்ளிக் ஆர்டர் ஓகேங்களா? ஸோ பப்ளிக்குக்கு தொந்தரவு ஆகுற மாரி இருக்கக்கூடாது. இந்த மாரி நெறைய வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ரைட்டுக்கும் இருக்கும். இது வந்து நீங்க பாலிட்டில வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சாப்டர்ல வந்து கம்ப்ளீட்டா படிப்பீங்க. பட் இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரைட் டு பி ஃபர்காட்டன். ஸோ ரைட் டு பி ஃபர்காட்டன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் குடுக்குறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 2016ல ஏதோ ஒரு கேஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ன வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி அரெஸ்ட் பண்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து தப்பான அலிகேஷன். ஓகேங்களா? ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன். ஃபால்ஸ் அலிகேஷன்ல வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா 2026ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஹை கோர்ட்டு இல்ல வந்து எந்த கோர்ட் வேணா இருக்கலாம். நான் வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நான் எந்த தப்பு பண்ணல. இது வந்து ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் அப்படின்ட்டு ஒரு தீர்ப்ப குடுத்துர்றாங்க. ஆனா, இங்க பாருங்க 2016ல என்ன பண்ணுவாங்க, மீடியா வந்து என்ன பத்தி தப்பு தப்பா எழுதிருவாங்க. அது சோசியல் மீடியாவா இருக்கலாம், இல்ல வந்து நார்மல் இந்த நியூஸ் பேப்பரா இருக்கலாம், நியூஸ் சேனலா இருக்கலாம். இதெல்லாம் வந்து எழுதிருவாங்க. இப்ப நான் என்ன பண்றேன் 2026ல வந்து அந்த கேஸ்லேருந்து வெளிய வந்து நான் வேலைக்கு போகணும்னு நெனைக்கிறேன். ஸோ வேலைக்கு போறப்போ, என் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்து சோசியல் மீடியால பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. ஏதாவது கார்ப்பரேட் கம்பெனி போறேன் அப்படின்னா, பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன கிடைக்காது? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. எதனால? இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய நியூஸு. ஸோ அப்போ வந்து நான் தான் இத ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாரி ஹைகோர்ட் வந்து எனக்கு ஜட்ஜ்மென்ட் குடுத்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இது எந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரைட் டு பி ஃபர்காட்டன வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு வந்து ஒரு ரைட் இருக்கணும். இந்த மாரி தப்பான சோசியல் மீடியால என்னோட என்னோட பெர்சனல் விஷயத்த வந்து அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து ஃபர்காட் அப்படின்னா, நானே வந்து அத அழிக்கிறதுக்கான ரைட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஒரு சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரைட் டு பி ஃபர்காட்டன். ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்னா, ரைட் டு ரிமூவ் ஆர் ஹைட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் சர்ச் இன்ஜின் அண்ட் வெப்சைட். ஓகேங்களா? என்னோட பெர்சனல் இன்ஃபர்மேஷன வந்து ஹைட் பண்றது. நான் சொன்னது ஒரே ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாரி நெறைய நெறைய விஷயம். இப்போ வந்து ஒரு
13ல வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது தப்பா வந்து ஒரு வீடியோ போடுறோம். அந்த டைம்ல மெச்சூர் இருப்போமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அத வந்து ரெக்ரெட் பண்ணுவோம் 2023ல. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும்? அத அழிக்கணும். ஆனா என்ன ஆயிருக்கு? அந்த சோசியல் மீடியா போஸ்ட் வந்து வைரல் ஆயி எல்லா இடத்துலயும் பரவியிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்னால அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த ரைட் டூ பி ஃபர்காட்டன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு குடுக்கும். எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்டின்னா, பாஸ்ட் மிஸ்டேக்லேருந்து மூவ் ஆன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம முன்னாடி பண்ண தப்ப வந்து அதுலேருந்து வெளிய வர்றதுக்கு, இந்த சோஷியல் மீடியாலேருந்து வெளிய வர்றதுக்கு, அடுத்து புதுசா ஏதாவது வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உதவும். ஓகேங்களா? ஸோ இது இது என்ன அப்டின்னா, இது வந்து அப்சல்யூட் ரைட் கடையாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்சல்யூட்னா என்ன அப்டின்னு சொன்னேன். ஒரு ரைட்ல வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாது. அந்த உரிமையில வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்கக்கூடாது. அத அப்சல்யூட் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ல ஆர்டிகிள் 17 மட்டும் தான் அப்சல்யூட் ரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட் டூ அன்டச்சபிலிட்டி. ஸோ அடுத்து இதோட ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கூகுள் ஸ்பெயின் கேஸ்ல இந்த மாரி ரைட் டூ பி ஃபர்காட்டன கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இத சப்போர்ட் பண்றது வந்து EU ஜெனரல் டேட்டா புரொடெக்ஷன் ரெகுலேஷன். GDPR அப்படின்ட்டு யூரோப்பியன் யூனியன்ல ஃபாலோ பண்றாங்க. இப்போ நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, ரைட் டூ பிரைவசி அண்டர் ஆர்டிகிள் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பிரைவசிய வந்து ஃபண்டமெண்டல் ரைட். ஸோ ரைட் டூ பி ஃபர்காட்டன் வந்து பிரைவசிக்குள்ள ஒரு சப் ரைட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க பாருங்க, இதுக்கு வந்து ஒரு தனி சட்டம் கிடையாது. இந்த ரைட் டூ பி ஃபர்காட்டன்க்கு. ஓகேங்களா? ஆர்டிகிள் 21ல கவர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் டிஜிட்டல் பர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் 2022லயும் கவர் ஆயிருக்கு. ஸோ கோர்ட் வந்து டிசைட் பண்ணும். ஓகேங்களா? அது கரெக்ட்டா வந்து அந்த பேலன்ஸ கொண்டு வந்து டிசைட் பண்ணும். எதுக்கு பேலன்ஸ் அப்டின்னா, இப்போ இது என்னோட ரைட் டூ பிரைவசி இல்லையா? ஆனா, சில விஷயம் வந்து என்ன அப்டின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஓப்பன் ஜஸ்டிஸ். சில விஷயம் வந்து மக்களுக்கு தெரிய வேண்டியிருக்கு. ஓகேங்களா? யாரோ ஒருத்தங்க வந்து இப்ப பாருங்க, அதாவது அரசியல்ல வரப்போறாங்க. அரசியல்ல வர்றப்ப வந்து அவங்க முன்னாடி ஏதாவது கிரிமினல் குற்றம் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, மக்களுக்கு தெரிஞ்சா தான் அவங்க வந்து ஓட்டு போடுறப்ப யோசிப்பாங்க. ஸோ அந்த ரைட்டுக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ அங்க தான் வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. இது யார் பண்ணுவாங்க அப்டின்னா, கோர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மென்ட் என்ன சொல்லியிருக்கு அப்டின்னா, ரெகக்னைஸ் த ரைட் டூ பி ஃபர்காட்டன் அஸ் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் டு பிரைவசி. ஸோ முதல்ல வந்து இது ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னது டெல்லி ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்களா அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த சோஷியல் மீடியா போஸ்ட்டோ, இல்ல வந்து அந்த மீடியால இருக்க போஸ்ட்ட டெலீட் பண்ணாம, அங்க அங்க இருக்கக்கூடிய பேர வந்து ஹைட் பண்ணுங்க. அத மறைச்சிருங்க அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மென்ட்டு. ஆனா இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுல பாருங்க, இன்ஃபர்மேஷன் வந்து வேகமா பரவும். இப்போ இருக்கிற சோஷியல் மீடியால Instagram ஆகட்டும், இல்ல YouTube ஆகட்டும், எந்த அளவுக்கு வேகமா பரவுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னு நெனச்சோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓகேங்களா? அதான் டிஃபிகல்ட்டா இருக்கு. எந்த ரிமூவ் பண்றதுக்கு. ஏன் அப்டின்னா, ஈவன் தோ நம்மளோட கன்டென்ட்ட நம்ம ரிமூவ் பண்ணாலும், ஸ்கிரீன்ஷாட்ட சில பேர் எடுத்து வச்சிருப்பாங்க. அப்லோட் இருக்கும். காப்பி இருக்கும். இது எல்லாத்தையும் டெலீட் பண்றது கஷ்டம். இப்பவே ஒரு வீடியோ வைரல் ஆகுது அப்டின்னா, அத டெலீட் பண்றது ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லாம, இதுக்குன்னு ஒரு சட்டம் கிடையாது. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஆனா, அதுக்கு தனியா ஒரு சட்டம் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒவ்வொரு கோர்ட்டும் ஒவ்வொரு மாரி ஒப்பீனியன குடுக்குது. ஸோ, இந்த அளவுக்கு வந்து இதுல பிரச்சனை இருக்கு. ஸோ, இப்ப என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல அப்டின்னா, இதுக்கு வந்து ஒரு கிளியரா வந்து ஒரு ரூல்ஸ போடுங்க. எதுல அப்டின்னா, அ இதுல வந்து டிபிடிபி ஆக்ட்ல. ஓகேங்களா? ஸோ, எது அப்டின்னா டிபிடிபி ஆக்ட், டிஜிட்டல் பெர்சனல் டேட்டா புரொடெக்ஷன் ஆக்ட் 2023. ஓகேவா? அடுத்து வந்து ஒரு டேட்டா புரொடெக்ஷன் போர்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. குயிக் டிரான்ஸ்பரண்ட் அண்ட் டைம் பவுண்ட் டிசிஷன் அப்படின்னா, வேகமா வந்து இத பத்தி முடிவு எடுக்கணும் கோர்ட்டு. கோர்ட்ல வந்து எந்த அளவுக்கு கேஸஸ் பெண்டிங் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஸோ, அதனால வேகமா எடுக்க வேண்டியிருக்கு. வெளிப்படையா தெரிய வேண்டியிருக்கு. வேகமாவும்
நடக்க வேண்டியிருக்கு. அடுத்து வந்து மக்களுக்கு டிஜிட்டல் லிட்ரஸி தேவை. அது ரொம்ப ரொம்ப தேவை. இது மட்டும் இல்ல. அதாவது என்ன அப்டின்னா, இப்போ இருக்கிற சோஷியல் மீடியால வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்டின்னா, இந்த ஏஐ டெக்னாலஜினால எது உண்மை, எது பொய் அப்டிங்கிறது தெரியறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு வந்து டிஜிட்டல் டேட்டா எந்த அளவுக்கு நமக்கு சாதகமா இருக்கோ, அதே அளவுக்கு பாதகமாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணும்? இந்த மாரி ரைட் டூ பி ஃபர்காட்டன் இருந்துச்சு அப்டின்னா, பிரைவசி அண்ட் டிக்னிட்டிய வந்து புரொடெக்ட் பண்ணும். ஸோ நம்மளோட பிரைவசியும், அடுத்து வந்து ஒருத்தங்க வந்து இப்போ வேலைக்கு போணும் அப்டின்னா, அவங்களுக்கு வேலை மட்டும் இல்ல. அவங்களோட இந்த இந்த இடத்துல வந்து வாழ்வாதாரம் வந்து ரொம்ப டிக்னிஃபைடா மரியாதையா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து ஆன்லைன் ஹராஸ்மென்ட், மிஸ்யூஸ் ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நெறைய பேரோட வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். மார்ஃப் பண்ணி தப்பு தப்பா வீடியோஸ் போடுறது. இது எல்லாம் வந்து மிஸ்யூஸ் ஆயிட்டிருக்கு. இத வந்து நம்ம இந்த சட்டம் கொண்டு வந்துச்சு அப்டின்னா, அத ரிமூவ் பண்ண வைக்கலாம். அடுத்து வந்து டிஜிட்டல் ஸ்பேஸ் அண்ட் சொசைட்டில ஒரு ட்ரஸ்ட்ட கொண்டு வரும். இல்லையா? ஸோ அதாவது என்ன அப்டின்னா, நம்ம டிஜிட்டல் ஸ்பேஸ்ல வந்து என்ன அப்டின்னா, இப்ப நம்பவே முடியல. ஏஐனால பார்த்தீங்க அப்டின்னா, எது உண்மையான கன்டென்ட்ன்னே நம்ப முடியல. ஸோ அது அத அத வந்து சரி பண்றதுக்கு இது ஒரு இந்த ரைட் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ அதுக்கு தான் இதுக்கு வந்து நெறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன அப்டின்னா, இத பத்தி இந்த டைரக்டர் ரைட் டூ பி ஃபர்காட்டன பத்தி பெருசா பிரிலிம்ஸ்ல கேட்கல. பட் என்ன அப்டின்னா, இந்த மாரி ரைட் டூ பிரைவசி ரிலேட்டடா நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்க ஒரு பிரிலிம்ஸ் கொஸ்டின் குடுத்துருக்கேன். இதுக்கான ஆன்ஸர வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல பார்த்தீங்க அப்டின்னா, ரைட் டூ பிரைவசி இஸ் இன்ட்ரின்சிக் டூ லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இன் த லைட் ஆஃப் ஜஸ்டிஸ் கே.எஸ். புட்டஸ்வாமி எக்ஸாமைன் த ஸ்கோப் அண்ட் இம்ப்ளிகேஷன் ஆஃப் த ரைட் டூ பிரைவசி. ஸோ அதாவது என்ன அப்டின்னா, இந்த ரைட் டூ பிரைவசி இருக்கு இல்லையா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஃபண்டமெண்டல் ரைட் அப்டிங்கிறத நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து இதில மெயின்ஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்டின்னா, இந்த டிஜிட்டல் ஏஜ் த ரைட் டூ பி ஃபர்காட்டன் அதாவது இனிமே வர வாய்ப்பு இருக்கு அப்டிங்கிறத சொல்றேன். ஓகேங்களா? த ரைட் டூ பி ஃபர்காட்டன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் புரொடெக்டிங் பிரைவசி பட் இட் மஸ்ட் பி பேலன்ஸ்ட் வித் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ஓப்பன் ஜஸ்டிஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸை டிஸ்கஸ் பண்ணி வே ஃபார்வர்டை சொல்லணும். ஸோ இது 15 மார்க்குக்கு இதையே நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இது சிலபஸில் எங்கே வரும் அப்படின்னா பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்லையும் ஈவன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலையும் வருது. அது எங்கெங்கே அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சில கீ டேர்ம்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட் டு ஃபர்காட்டன், டீஇண்டெக்ஸிங், டேட்டா பிரின்சிபல், டிபிடிபி, ப்ரொபோஷனாலிட்டி டெஸ்ட், ஓப்பன் ஜஸ்டிஸ், பிரைவசி, டிக்னிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பேலன்சிங் ரைட்ஸ். ஸோ இந்த எல்லா டேர்ம்ஸுக்கும் மீனிங் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இது இது வந்து நீங்க பண்ணக்கூடிய விஷயமா நான் விட்டுர்றேன். ஸோ நீங்க வந்து இதுக்கான ஒர்க்க போடணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த நோட்ஸ வந்து இந்த மாரி ஒவ்வொரு டெர்ம்ஸையும் வந்து அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சாலே உங்களுக்கு ஓரளவுக்கு கான்செப்ட் வந்து கிளியரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்டின்னா, இந்த ரைட் டூ பி ஃபர்காட்டன் அப்படிங்கிற ஒரு நியூஸோட கம்ப்ளீட் அனாலிசிஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் டூ பிரைவசி ஆர்டிக்கிள் 21 வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுக்கிட்டே இருக்கான். ஓகேவா? ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹெட்லைன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரஷ்யன் ஆயில் ஷேர் இன் இண்டியாஸ் இம்போர்ட் ரைசஸ் அப்படின்ட்டு ஒரு நியூஸ குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ ரீசென்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஈரான் போர் வந்து நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து இந்த ஆயில் ஓகேங்களா? ஆயில் அப்டின்னா கச்சா எண்ணெய், இந்த பெட்ரோல், டீசல் இதுக்காக தேவைப்படக்கூடிய கச்சா எண்ணெய வந்து இறக்குமதி பண்றத வந்து வேற நாட்டுக்கு பண்ண வேண்டியிருக்கு. ஏன் அப்டின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல கன்டினியூஸா வந்து பிரச்சனை நிலவறதுனால நம்மளால அரபு கண்ட்ரிலருந்து ஆயில் வாங்குறது கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்காக இந்த மாரி நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ரஷ்யாலருந்து ஆயில வந்து இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில இப்ப என்ன ஆயிருக்கு அப்டின்னா, நம்ம ரஷ்யா கிட்டேருந்து வாங்கக்கூடிய ஆயிலோட இம்போர்ட் வந்து அதிகமாயிட்டிருக்கு. நம்ம அதிகமா வந்து இறக்குமதி பண்ணிட்டுருக்கோம் முன்னாடிய விட. ஓகேங்களா? ஸோ அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 42.6% மே 2026ல வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2024லேருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரே கண்ட்ரிய வந்து டிபெண்டா இருக்கிறதுனால, நெறைய பிரச்சனைகளும் இருக்கு. என்ன பண்றாங்க, யுஎஸ் வந்து நம்ம மேல சாங்ஷன போடுறாங்க. அது பிரச்சனையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரே கண்ட்ரிய நம்ம டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா,
ஃப்யூச்சர்ல நெறைய பிரச்சனை இருக்கும். ஸோ, இதுக்கு என்ன சொல்றாங்க இந்த ஆர்டிக்கல்ல அப்டின்னா, டைவர்சிஃபை பண்ணணும். ஸோ, டைவர்சிஃபை பண்றது அப்டின்னா, ஒரே நாட்டுக்கிட்ட வாங்காம நெறைய நாட்டுக்கிட்ட வந்து இந்த ஆயில வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்டின்ட்டு சொல்றாங்க. ஸோ, ஆல்ரெடி நம்ம வெனிசுலா கிட்டயும் அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, ஈரான் கிட்டேருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் ஈரான்ல இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை இருக்கிறதுனால, நெறைய வந்து என்ன அப்டின்னா, ரஷ்யா கிட்டேருந்து வாங்க வேண்டியிருக்கு. இதுக்கு ஒரு வே ஃபார்வர்ட் தேவைப்படுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாரி 42.6% அளவுக்கு இம்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். ஆனா, இங்க என்ன அப்டின்னா, ரஷ்யா வந்து ஒரு பிரீமியம் பிரைஸ்ல குடுத்துட்டுருக்காங்க. ஸோ என்ன அப்டின்னா, ரஷ்யா கிட்ட வாங்குறது பிரச்சனை இல்ல. பட் ஒரே கண்ட்ரில டிபெண்ட் பண்ணி இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து அந்த டிமாண்ட் அதிகமா இருக்கிறதுனால விலை அதிகமா குடுப்பாங்க. ஸோ இப்பவே வந்து பெட்ரோல் பிரைஸ் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஆயில் டிபெண்டன்சிய வந்து நெறைய கண்ட்ரீஸ்லேருந்து வாங்குறதுக்கு இந்தியா வந்து எஃபோர்ட் போடணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து இதோட எக்கனாமிக் இம்பேக்ட் என்ன ஆகும்? நம்மளோட இம்போர்ட் பில் அ இறக்குமதியோட செலவு வந்து அதிகமாயிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம பெட்ரோலோட பிரைஸு, டீசலோட பிரைஸ் எல்லாம் அதிகமாயிரும். அது மட்டும் இல்லாம நமக்கு கரண்ட் அக்கவுண்ட் டெஃபிசிட், இன்ஃப்ளேஷன், ஃபிஸ்கல் டெஃபிசிட் இந்த மாரி நெறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சுரும். இதெல்லாம் இந்த டெர்ம்ஸ் எல்லாம் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கனாமில ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து அதாவது என்ன அப்டின்னா, எக்கனாமில இந்த டெர்ம்ஸ் எல்லாம் படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். நானும் போக போக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இப்ப என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா, டைவர்சிஃபை பண்ணணும். ஓகேங்களா? சோர்ஸஸ வந்து டைவர்சிஃபை பண்ணணும். ஆல்ரெடி வெனிசுலா கிட்டயும், ஈரான் கிட்டயும் வாங்கிட்டு தான் இருக்கோம். அது வந்து முன்னாடி தடப்பட்டிருந்தாலும், இப்போ இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா வந்து இன்னுமே அதிகப்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ இன்னுமே ஈராக், சவுதி அரேபியா, UAE, USA இவங்க கிட்டலாம் வந்து நமக்கு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல கிடைக்குது. அங்க வந்து வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அடுத்து பாருங்க, இது வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ல இந்த மாரி ஆயில் வாங்குறதுனால நமக்கு வந்து அட்வான்டேஜஸும் இருக்கு. ரஷ்யா கூட நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஆனா, இது என்ன பண்ணும் அப்டின்னா, நான் சொன்ன மாரி ஓவர் டிபெண்டன்ஸ் ஆகும் அப்டிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்டின்னா, மறுபடியும் சாங்ஷன். ஆல்ரெடி ரீசென்ட்டா வந்து பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு இந்தியா மேல யுஎஸ் வந்து சாங்ஷன் போட்டுட்டு இருந்துச்சு. ஆனா லிஃப்ட் பண்ணிருச்சு. பட் மறுபடியும் வந்து சாங்ஷன் போடுறதுக்கான வாய்ப்பாயிடும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நமக்கு லாஜிஸ்டிக்ஸ் ரஷ்யாலேருந்து கொண்டு வரணும் அப்டின்னா, நெறைய வந்து ஆ இந்த கப்பலோட உதவியெல்லாம் தேவைப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்டின்னா, ஜியோ பாலிட்டிக்ஸ்னால அடிக்கடி இந்த மாரி பிரச்சனைகள் ஆகுறது வந்து நம்மளோட பெட்ரோல் பிரைஸ வந்து இன்க்ரீஸ் பண்ணிரும். ஒரே கண்ட்ரில டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பிரச்சனையா இருக்கு நான் சொன்ன மாரி. ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன சொன்னேன், மெயினா வந்து டைவர்சிஃபை பண்ணணும் அப்டிங்கிறத சொல்லியிருக்காங்க. அத தவிர்த்து நெறைய பாயிண்ட்ஸ் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து யுபிஎஸ்சி சிலபஸ்ல உங்களுக்கு நல்லா தெரியும். கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட்டு. அது மட்டும் இல்லாம எக்கனாமி, எனர்ஜி செக்யூரிட்டி, இன்டர்நேஷனல் ரிலேஷன். ஸோ இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்டின்னா நமக்கு GS2 வந்துரும். GS பேப்பர் 3ல எக்கனாமி இதுலலாம் இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினும் குடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்ஸர வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வித் ரெஃபரன்ஸ் டூ த டெர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். They are maintained to ensure energy security during supply disruption. India has established underground crude oil storage facilities. They are managed for emergency situation. இங்க நான் ஆப்ஷன் குடுக்கல. பட் எது கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அடுத்து மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அதையும் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, நம்ப இங்க 2 பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ரிலேஷன வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதே சமயத்துல வந்து நம்ப எனர்ஜி செக்யூரிட்டியும் வந்து பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்க இந்த பேலன்ஸ நம்ம கொண்டு வரதுல நம்ம முயற்சி எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது இந்த நியூஸ பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்து வந்து இந்த சென்னை எடிஷன்ல வந்து 3வது பக்கத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் குடுத்துருக்காங்க. மேன் வித் பிரெயின் லிம்போமா ரெக்கவர்ஸ் ஆஃப்டர் செல் தெரப்பி அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இதுல எத பத்தி பேசுறாங்க அப்படின்னா, CAR-T தெரப்பி அப்படின்ட்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, கேன்சர், புற்றுநோய் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த புற்றுநோய தடுக்கிறதுக்கு நெறைய வந்து சயின்டிஃபிக்கலா இன்வென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. நெறைய வந்து அறிவியல் ரீதியா வந்து அத அழிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த கார்டி தெரப்பி வந்து ரீசென்ட்டா சென்னையில வந்து ஒரு ஒரு கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டா பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஒரு 49 அதாவது 49 வயசு ஒரு ஒருத்தருக்கு வந்து என்ன அப்படின்னா பிரெயின் லிம்ஃபோமான்னு இருந்துச்சு. அவர் வந்து ரெக்கவர் ஆயிருக்காரு. இந்த கார்டி தெரப்பி மூலியமா. ஓகேங்களா? ஸோ கார்டி தெரப்பினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கார்டி அப்படிங்கிறது கைமரிக் ஆன்டிஜெனிக் ரிசெப்டார் டி செல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம உடம்புல வந்து லிம்போசைட் அப்படின்ட்டு இந்த வெள்ளை அணுக்கள் இருக்கும். அந்த லிம்போசைட்ல டி செல் அப்படிங்கிறது வந்து அதாவது இம்யூன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம இம்யூன் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இம்யூன் செல்ஸ வந்து பேஷண்ட் கிட்டேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. பேஷண்ட் கிட்டேருந்தே எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பயோகெமிஸ்ட்ரி லேப்ல வந்து இத வந்து ஜெனடிக்கலி மாடிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜெனடிக்கலி மாடிஃபை அப்படின்னா, அதில தேவையான ஜீன வந்து ஆட் பண்றது. அதில தான் இந்த சிஏஆர் ரெசெப்டார் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த கல்ச்சர் பண்ணுவாங்க. அத வந்து அந்த செல்ல வந்து அதிகப்படுத்துவாங்க. இந்த மாரி மாடிஃபை பண்ண செல்ல வந்து அதிகப்படுத்துவாங்க. மறுபடியும் பேஷண்ட்டுக்கு போடுவாங்க. இது என்ன பண்ணும் அப்டின்னா, எங்கெல்லாம் கேன்சர் செல் இருக்கோ, அத போய் அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? இதனால கேன்சர் செல் வந்து அதாவது புற்றுநோய்க்கு என்ன காரணம் அப்டின்னா, தேவையில்லாம நெறைய செல்ஸ் வந்து டெவலப் ஆகுறது. அதுதான் புற்றுநோயோட பிரச்சனை. அதனால தான் நெறைய பேர் இறக்கவும் செய்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்காக அப்டின்னா, இந்த மாரி நெறைய டிசீஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அந்த வகையில தான் சென்னையில வந்து பிரெயின் லிம்ஃபோமா இருந்த ஒரு பேஷண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா, பேஷண்ட்டோட ஓன் இம்யூன் செல்ஸ் ஓகேங்களா? பேஷண்ட் உடம்புலேருந்தே எடுத்து அவங்களோட கேன்சர வந்து அழிக்கிறாங்க. ஸோ அது பெனிஃபிட்டா இருக்கு. ஈஸியா வந்து அந்த கேன்சர் செல்ல அழிச்சிருது. அது மட்டும் இல்லாம இதனால அதாவது லாங் லாஸ்டிங் அதாவது என்ன அப்டின்னா, ரொம்ப காலத்துக்கு அவங்களுக்கு மறுபடியும் கேன்சரே வராம போகும். இதெல்லாம் பெனிஃபிட்ஸா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெறைய கேன்சர் என்ன ஆகும் அப்டின்னா, நம்ம சர்ஜரி பண்ணாலும் மறுபடியும் வந்து வந்துரும். அத தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்து என்ன அப்டின்னா, இந்த கார்சியோட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயங்கள். ஆனா பிரச்சனை இல்லையா அப்டின்னா, இங்க பாருங்க 3லருந்து 5 கோடி வரைக்கும் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட். ஸோ எந்த அளவுக்கு காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான ஹாஸ்பிட்டல்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஸோ இது ஒரு அடுத்த பிரச்சனை. நெறைய சைட் எஃபெக்ட் வந்திருக்கு. இவருக்கே வந்திருக்கு. அத மானிட்டர் பண்ணி சரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில வந்து சைட் எஃபெக்ட் இருக்கு. அடுத்து வந்து இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு டீம் கண்டிப்பா தேவை. இதில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய டீம் வந்து தேவை. அது எல்லா ஹாஸ்பிட்டல்லயும் இருக்குன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பண்றதுக்கே 2லருந்து 4 வாரம் ஆகுது. ஆனா என்ன ஆகுது அப்டின்னா, பேஷண்ட்டுக்கு அந்த அளவுக்கு டைம் இருக்குமான்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ இது வந்து எ ரொம்ப எஃபெக்டிவ் அப்டின்னு சொல்லிற முடியாது. ரிலாப்ஸ் கூட நடக்கும். ஓகேவா? ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, இந்த நெக்ஸ்கார் அப்டிங்கிறது தான் வந்து யூஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் பாருங்க இது 30லருந்து 40 லட்சம் வரைக்கும் கம்மியா தான் இருக்கு. ஓகேங்களா? கவர்மெண்ட் இது மட்டும் இல்லாம பயோடெக் பார்க் ஸ்கீம், பிஆர்ஐபி, நேஷனல் பயோ ஃபார்மா மிஷன் இதெல்லாம் நீங்க நோட்டீஸ் பண்ணணும். ஓகேங்களா? இத தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. அடுத்து வந்து எக்கோசிஸ்டம் நம்மளும் இந்த மாரி ரிசர்ச் எக்கோசிஸ்டம வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நெறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் கவரேஜும் வந்து குடுத்துட்டுருக்காங்க. ஸோ இது என்ன அப்டின்னா, மெயினா பண்ண வேண்டியது காஸ்ட்ட குறைக்கணும். நெறையா ஹாஸ்பிட்டல்ல வந்து இந்த டெக்னாலஜி கொண்டு வரணும். டீம வந்து டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி அவேர்னஸ கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாங்க அப்டின்னா, இது பெஸ்ட் தெரப்பியா இருக்கும். ஸோ இத நம்ம யூபிஎஸ்சி சிலபஸ்ல பிரிலிம்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, சயன்ஸ் அண்ட் டெக்லயும், கரண்ட் அஃபேர்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட்டு. மெயின்ஸ் பேப்பர்ல வந்து ஜிஎஸ் 3ல ஓகேங்களா? சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜிஎஸ் 2ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹெல்த் டாபிக்ல வந்து இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ இதுக்கு முடிச்ச பிரிலிம்ஸ் கொஸ்டினு, மெயின்ஸ் கொஸ்டின்லாம் குடுத்துருக்கேன். நீங்க அத நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நியூஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இத முடிச்சுட்டு நம்ம அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். ஸோ, இன்னைக்கான அடுத்த நியூஸ் அனாலிசிஸ்குள்ள போயிடலாம். இது வந்து பேஜ் நம்பர் 10 சென்னை எடிஷன்ல இருக்கு. ஸோ, இந்த நியூஸ நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஓவர் 42% ரைஸ் இன் ஃபீமேல் என்ரோல்மென்ட் இன் ஹையர் எஜுகேஷன் சின்ஸ் 2014 அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட்ல வந்திருக்கு. ஸோ, அது என்ன ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஷே 2023, 2023-24ல வந்து இந்த ரிப்போர்ட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ, ஃபீமேல் என்ரோல்மென்ட் ரேஷியோ பெண்களோட வந்து
பார்ட்டிசிபேஷன், ஹையர் எஜுகேஷன் ஓகேங்களா? ஸோ அதிகமாக இருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா 42.2%. இது பாருங்க இந்த இந்த டேட்டாவ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் என்ரோல்மென்ட் வந்து 2014ல பார்த்தீங்க அப்படின்னா 3.42 கோடி. ஆனா இப்ப பாருங்க 4.50 கோடி அளவுக்கு அதிகமா இருக்கு. இது எந்த அளவுக்கு அப்படின்னா 31.5%. அதுல ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் பாருங்க 42.2% அதிகரிச்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து வளர்ச்சியா இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஷெட்யூல் கேஸ்ட்ல பாருங்க, இது வந்து 18 புள்ளி வந்து அதிகமாயிருக்கு. ஷெட்யூல் ட்ரைப்ல வந்து 13 புள்ளி, ஓபிசில வந்து 30 புள்ளி. ஸோ இதெல்லாம் இந்த டேட்டாலாம் இம்பார்ட்டன்ட்டா அப்படின்னா கிடையாது. பட் உங்களுக்கு எந்த அளவுக்கு அதிகமா ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ஆகுது அப்படிங்கிறது பாயிண்ட்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த ரிப்போர்ட்ட வச்சுட்டு இத நீங்க மென்ஷன் பண்ணலாம். உங்களோட மெயின்ஸ் ஆன்சர்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து குடுக்கும். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஸ்டெம். ஸ்டெம் அப்படின்னா சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் இதுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன அப்படின்னா அதிகமா வந்து பெண்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 44%. ஓகேங்களா? ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, நெறைய பாலிசி சப்போர்ட், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, பேட்டி பச்சாவோ, பேட்டி பதாவோ இதோட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் போகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் லேர்னிங் இப்போ வந்து எல்லாமே வந்து அ நம்ம வந்து டிஜிட்டலாவே கத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து இன்னுமே அதிகமா இருக்கு. இப்போ நீங்க இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னா, டிஜிட்டல் மூலியமாவே நெறைய எல்லாருமே கத்துக்க முடியுது. அவங்க வீட்ல இருந்துகிட்டே கத்துக்க முடியுது. ஸோ அடுத்து வந்து சோஷியல் அவேர்னஸ், சேஞ்சிங் ஆஸ்பிரேஷன்ஸ். ஸோ நெறைய வந்து அவேர்னஸ் வந்து வர்றதுனால இது இருக்கு. ஸோ நம்ப நார்மலா பார்க்குறப்ப பெண்கள் வந்து நார்மலா வந்து எல்லாத்துலயும் ஆக்டிவிட்டில பார்ட்டிசிபேட் பண்றத பார்க்குறோம். ஆனா இன்னும் நெறைய வில்லேஜஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களால இன்னுமே வீட்ட விட்டு வெளிய வர முடியல. அவங்க இப்ப டிஜிட்டல் லிட்டரசி மூலியமா அவங்களோட எஜுகேஷன அதிகப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட எஸ்டிஜி கோல் 5 வந்து அச்சீவ் பண்ணும். அச்சீவ் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ஓகேங்களா? அடுத்து வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட். ஸோ டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா, வேலை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து அதிகமாவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த யங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட எஃபர்ட் தான் வந்து நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அததான் டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டோட வளர்ச்சி எக்கனாமிக்கலா வந்து வளர்ச்சி அடையும். அடுத்து சோஷியல் டெவலப்மெண்ட் நடக்கும். நேஷனல் டெவலப்மெண்ட் நடக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃபீமேல் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கு. இருந்தாலும் நெறைய பிரச்சனை இருக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 41% வந்து மேல்ஸ்க்கு இருந்தா, பெண்களுக்கு வெறும் வந்து 31.2% இன்னுமே ஈக்குவாலிட்டி அச்சீவ் பண்ணல. அடுத்து வந்து இன்னுமே நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீமேலோட பார்ட்டிசிபேஷன் வந்து கம்மியா தான் இருக்கு. ஸோ அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நெறைய பெரிய பெரிய இடத்துல இன்னும் பெண்களோட பார்ட்டிசிபேஷன் கம்மியா தான் இருக்கு. சேஃப்டி பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்கு தான் வந்து நம்மளோட முதலமைச்சர் வந்து நெறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. அத சரி பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சோஷியோ கல்ச்சுரல் பேரியர்ஸ், ட்ராப் அவுட்டு இந்த மாரி நெறைய பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யுது. அதுக்கு கவர்மெண்ட் வந்து நெறைய முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது இந்த ஆர்டிக்கிள பொறுத்தவரைக்கும், ஸோ இதில என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க படிச்சாலே கண்டிப்பா புரியும். ஓகேவா? ஸோ இதில ஒரு பிரிலிம்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். வித் ரெஃபரன்ஸ் டூ எஜுகேஷன் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ பத்தி இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன். ஆன்சர் வந்து 1 ஒன்லி. இது வந்து ஆர்டிக்கிள் 21A வந்து வராது. ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். இத தவிர்த்து மெயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், மெயின்ஸ் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு இங்க குடுத்துருக்கேன். ஸோ நீங்க படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நியூஸ் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இத முடிச்சுட்டு நம்ம அடுத்து வந்து எடிட்டோரியல்குள்ள போயிரலாம். ஸோ இதுல எடிட்டோரியல்ல ஃபர்ஸ்ட் ஒரு எடிட்டோரியல் ரெவல்யூஷன் டூ ரீசர்ச்சன்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது எத பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னா, ஈரானோட ரீசர்ஜென்ஸ். ஸோ ரெவல்யூஷன் அப்படின்னா 1979ல வந்து ஈரான் என்ன பண்ணாங்க அப்படின்னா
ஸோ ஈரான் வந்து 1979ல ஒரு ரெவல்யூஷன கொண்டு வந்தாங்க. அதாவது போராட்டத்த கொண்டு வந்தாங்க. அது எதுக்கான போராட்டம் அப்டின்னா, இந்த ஷா அப்டின்னு ஒரு ஆட்சி இருந்தது. ஓகேங்களா? அதாவது பஹல்வி டைனஸ்டி. அந்த இடத்துல வந்து மொனார்கி அப்டின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்டின்னா, ராஜராட்சி அந்த அந்த ஒரு ஆள் வந்து எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்றத மொனார்கி அப்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆட்சி வந்து இருந்தது. அந்த ஆட்சிய வந்து எதிர்த்து வந்து ஒரு ரிவல்யூஷன் நடந்தது வந்து 1979ல. இது என்ன பண்ணாங்க அப்டின்னா, இந்த 1979ல இந்த ஷா ரெஜிம வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து எந்த லீடர் அப்டின்னா, அயோத்தல்லா கோமெனை அப்டிங்கிற அந்த லீடர். ஓகேங்களா? ஸோ இவர் தலைமையில நடந்துச்சு. பட் இப்ப என்ன நடக்குது அப்டின்னா, ரெவல்யூஷன் 2.0 நடக்குது அப்டின்ட்டு இந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்றாரு. ஸோ அதாவது என்ன அப்டின்னா, ரீசர்ஜென்ஸ் அப்டின்னு சொல்றாங்க. அப்ப நடந்த ரெவல்யூஷன் வந்து அவங்க நாட்டுக்குள்ளேயே, ஈரானுக்குள்ளேயே வந்து அந்த ரெவல்யூஷன கொண்டு வந்து மாற்றத்த கொண்டு வந்தாங்க. ஆனா, இப்போ என்ன ஆயிட்டிருக்கு அப்டின்னா, உள்ளயே அதாவது இந்த ரெவல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய கண்ட்ரீஸ எதிர்த்து இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தோம் யுஎஸ், இஸ்ரேல் ஓகேங்கிற நெறைய கல்ஃப் கண்ட்ரி வந்து ஈரானுக்கு எதிரா செயல்படுது. எதுக்காக அப்டின்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா? இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அதிகப்படுத்திறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் யுஎஸ் வந்து கன்டினியூஸா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பண்றதுக்கு வந்து என்ன அப்படின்னா, சில விஷயம் வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த ஈரான் வந்து அந்த டைம்ல அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான்னு தெரியாது. பட் இன்னைக்கு பாருங்க யுஎஸ்க்கே டஃப் குடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. எதனால அப்படின்னா பொலிட்டிக்கல் ரெசிலியன்ஸ். ஸோ அங்க இருக்கக்கூடிய ஆட்சி வந்து பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு நடுவுல பயங்கரமான ஒற்றுமை இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய வந்து எக்கனாமிக்கலா வந்து அடாப்ட் ஆயிட்டு இருக்காங்க. மிலிட்டரி சப்போர்ட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஜியோ பொலிட்டிக்கல் வேல்யூஸையும் வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் என்ன பண்ணியிருக்கு அப்டின்னா, ஈரான வந்து பெரிய பவரா மாத்திருக்கு. இருந்தாலும் நெறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதாவது என்ன பண்றாங்க, யுஎஸ் வந்து அடிக்கடி சாங்ஷன் போடுறாங்க. நெறைய போர் நடந்துட்டு இருக்கு. நெறைய மிலிட்டரி ஸ்ட்ரைக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்ஃப்ளேஷன், கரன்சி டிவாலுயேஷன், அன்எம்ப்ளாய்மென்ட் வந்து அதிகமாகுது. எதனால அப்டின்னா, இந்த மாரி பவர்ஃபுல்லா இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பெரிய கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணும். அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரம் வந்து கம்மியாகும். ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்து வந்து அங்க ஆட்சி நடத்துறதையும் ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இது மட்டும் இல்லாம பாருங்க, அவங்க வந்து என்ன பண்ணணும், ரஷ்யா, கல்ஃப் ஸ்டேட்டுக்குள்ளலாம் ரிலேஷன பேலன்ஸ் பண்றதுல பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஈரானோட ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ நம்ம பார்க்கணும். ஸோ ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டின்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெய்ட் வழியா தான் இந்த இந்தியா நாட்டுக்காகட்டும், இந்த ஏசியா கண்ட்ரிக்காகட்டும் பெரிய அளவுல வந்து இதாயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பெரிய அளவுக்கு வந்து ஏற்றுமதி, இறக்குமதி இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால தான் இது வந்து ரொம்ப ஜியோ பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அதிகமா வந்து எண்ணெய் வந்து ஏற்றுமதி, இறக்குமதி ஆகுறது இந்த இடத்துல தான். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வெஸ்ட் ஏசியா பவர்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? வெஸ்ட் ஏசியால ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம நெறைய இடத்துல வந்து அதோட ப்ராக்ஸிஸ் இருக்கு. ஸோ என்ன அப்டின்னா, இந்த லெபனான்ல வந்து ஹெசபல்லா கம்யூனிட்டி வந்து ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஈராக்ல வந்து ஷயட் மிலிஷியாஸ் வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. யெமன்ல ஹவுத்தீஸ். ஆனா இந்த நாட்ட நோக்கி மத்த கண்ட்ரீஸ் வந்து நம்ம ரீசென்ட்டா பார்த்தோம். என்ன அப்டின்னா, லெபனான் மேல இஸ்ரேல் வந்து அட்டாக் பண்ணுச்சுன்னு அந்த சீஸ் ஃபயர் வந்து பிரேக் ஆச்சு. ஸோ மறுபடியும் அது பிரேக் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, ஒரு கவுண்டர் பேலன்ஸ் வந்து குடுக்குறது வந்து ஈரானுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம எஸ்சிஓ, பிரிக்ஸு, இசிஓ, ஓஐசி இந்த குரூப்லலாம் வந்து பார்ட்டிசிபென்ட்டா இருக்காங்க. நெறைய வந்து எனர்ஜி பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஏரியா. அதனால தான் ஈரான் அப்படிங்கிறது உலகத்துல வந்து ரொம்ப முக்கியமான கண்ட்ரியா பார்க்கப்படுது. ஸோ நம்ம இந்தியாவுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, நம்ம இப்ப தான் பார்த்தோம் ஒரு நியூஸு. ரஷ்யால அதிகமா இறக்குமதி பண்றோம். அதனால ஈரான்ல வந்து அதிகமா பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளோட டிபெண்டன்ஸும் வந்து ஈரான் மேல அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து நெறைய வந்து நம்ம கவுண்டர் டெரரிசம் ஆப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமானது சபஹார் போர்ட். ஓகேங்களா? இது வழியா தான் நம்ம வந்து அந்த சபஹார் போர்ட்ல தான் நம்ம பாகிஸ்தான பைபாஸ் பண்ணி யூரோப் எல்லாம் போறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈரான் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டைம்லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, 1979ல நடந்த ஈரான்
ஈரானோட ரெவல்யூஷன்லேருந்து எப்படி வந்து எல்லாமே மாறிட்டுருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் இதில் நமக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும், இந்த எடிட்டோரியலை பொறுத்த வரைக்கும் இதோட மெயின்ஸ் கொஷின் ஒன்று பார்க்கலாம். ஈரான்ஸ் ஜெர்னி ஃப்ரம் அதாவது என்ன அப்படின்னா ஜஸ்ட் அ மினிட். அதாவது என்ன அப்படின்னா ஈரானோட இந்த மெயின்ஸ் கொஸ்டினை பார்க்குறப்போ த வெஸ்ட் ஏஷியன் ரீஜன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ இது இன்னைக்கான நியூஸ் அனாலிசிஸ். ஸோ அதாவது என்ன அப்படின்னா நான் இன்னைக்கு நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வரல. ஏன்னா இனிஷியலாகவே நான் நிறைய டியூரேஷன் பண்ணணும்னு பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ அதனால கிராஜுவலாக அதாவது படிப்படியாக வந்து நான் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவேன். கம்ப்ளீட் நியூஸ் பேப்பரையும் வந்து அனலைஸ் பண்ணுவேன். பட் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு டச் வரணும். இந்த டச் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எல்லா நியூஸையும் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.